எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் கிறிஸ்டெக் செமினரி சேனல் சார்பாக எல்லாத்தையும் வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம லெசன் 1 பார்த்துருப்போம். அதில் இன்ட்ரோவில் வந்து யாருக்கு என்னென்ன இது பயன்பட போகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ லெசன் 2 சிலபஸ். உங்களுக்கு தெரியும் சிலபஸ் அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக்கில் லெசன் 2 சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் முதல் பாயிண்ட்டு தியரிட்டிக்கல் செஷன். செகண்ட் பாயிண்ட்டு ஸ்பெஷல் ஸ்கில் செஷன். ஒன்று தியரிட்டிக்கல் செஷன், இன்னொன்று ஸ்பெஷல் ஸ்கில் செஷன். இப்போ தியரிட்டிக்கல் ஸ்கில் செஷன் அப்படின்னா ஃபுல் தியரி. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எப்பவுமே ஒரு கிளாஸில் ஒரு பாடத்தை நம்ம படிக்கும் பொழுது தியரிட்டிக்கலாக சில விஷயங்களை படிப்போம், ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை படிப்போம். அதில் தியரிட்டிக்கலாக என்னெல்லாம் சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் செஷன். ஸ்பெஷல் ஸ்கில் செஷன் அப்படின்ட்டு இருக்குது. அது ஸ்பெஷல் ஸ்கில்ல என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம தியரிட்டிக்கல் செஷனுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? தியரிட்டிக்கல் செஷனுக்கு போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நாலேஜ். ப்ராடக்ட் நாலேஜ் அதாவது ப்ராடக்ட் அப்படின்னா இந்த கோர்ஸோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா லோன். இந்த கோர்ஸோட ப்ராடக்ட் என்னது? லோன். அப்போ ப்ராடக்ட் நாலேஜ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஒரு லோன்னா என்ன? லோன் எப்படி கொடுக்குறாங்க? லோன் அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? அதுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க? எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? மாதம் மாதம் நம்ம எவ்வளோ கட்டணும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி எல்லாம் பேசக்கூடியது ப்ராடக்ட் நாலேஜ். ரெண்டாவது கால்குலேஷன் ஆஃப் ஃபிளாட். இது வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அடுத்து என்ன பார்க்க போறோம்? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல கால்குலேஷன் அண்ட் ஃபிளாட். மூணாவது calculation of diminishing. calculation of diminishing. அதாவது பேங்க்ல வந்து இரண்டு வகையான வட்டி முறைகளை கையாளுறாங்க. ஒன்று வந்து ஃபிளாட், இன்னொன்று வந்து டிமினிஷிங். ஃபிளாட் அப்படின்னா என்ன, டிமினிஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டிமினிஷிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரு ரெடியூஸ்டு பேலன்ஸ். ரெடியூஸ்டு பேலன்ஸ். அப்புறம் 4 பிஹேவியர். பிஹேவியர் IOUR பிஹேவியர் ஆஃப் பேங்கிங் கோஆர்டினேட்டர். அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொன்னாலும் கரெக்டு தான், ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னாலும் கரெக்டு தான், பேங்கிங் கோஆர்டினேட்டர்னு சொன்னாலும் கரெக்டு தான். இந்த மாதிரி ஒருத்தர் வேலை செய்யணும்னா அவருக்கு சில பிஹேவியர்ஸ் இருக்கணும். இப்போ டாக்டர் அப்படின்னா டாக்டருக்கு சில பிஹேவியர்ஸ் இருக்கும். வக்கீல்னா வக்கீலுக்கு சில பிஹேவியர்ஸ் இருக்கும். ஆடிட்டர்னா ஒரு ஆடிட்டர்னா இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜராவோ, ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவாவோ, ஒரு பேங்கிங் கோஆர்டினேட்டராவோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பிஹேவியர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிஹேவியர்ஸ் இருந்தால் தான் உங்கள் கரியரில் நீங்கள் டெவலப் ஆக முடியும். அடுத்து ஃபினான்சியல் லாங்குவேஜ்.
ஃபினான்சியல், ஒரே நிமிஷம், ஃபினான்சியல் LANGUAGE லாங்குவேஜ், அல்லது டேர்ம்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தமிழ் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க. தமிழ்லேயும் சில வார்த்தைகள் புதுசாக இருக்கும்போது அது நமக்கு தெரியாது. இங்கிலீஷ்லேயும் சில புது வார்த்தைகள் இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதே போல ஃபினான்சியல்ல நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. லைக் லோன் அமௌண்ட், IRR, ரெப்போ, நெஃப்ட், IMPS, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், டாப் அப், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். அதை தான் ஃபினான்சியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றோம், அல்லது டேர்ம்ஸ்னு சொல்றோம். அடுத்து லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்போ நிறைய பேர் போய் பார்ப்பீங்க அல்லது கால் பண்ணி பேசுவீங்க. அது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் வைக்கிற மாதிரி தான். அப்படி ஒரு இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் ஃபீல்டுக்கு போகிறீங்க, ஒரு 10 பேரை பார்க்குறீங்க, அது ஒர்க்கு. கால் பண்ணி பேசுகிறீங்க, ஒரு 50 பேத்துக்கு 100 பேத்துக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய பேஸு ப்ராஸ்பெக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டிங்கை உருவாக்கணும், அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்பெக்டிங்கை கஸ்டமராக மாற்றணும். தட் இஸ் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி இதுல பேச போறோம். அடுத்து FAQ. ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். FAQ அப்படின்னா frequently asked questions. கஸ்டமர்கள் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகபட்ச கேள்விகளுக்கு உண்மையிலேயே நாலேஜோட உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதா? சும்மா அடிச்சு விடக்கூடாது. ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க, அது குறைவான கேள்வியா இருக்கலாம் அல்லது அதிகமான கேள்வியா இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் நாலேஜ்ஃபுல்லா பதில் சொல்ல தெரியணும். அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் FAQ. ஸோ இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்லா பாருங்க, ஏன்னா இந்த போர்டை இப்போ அழிச்சிருவோம் நம்ம. இந்த பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கோர்ஸில் நம்ம பேசிக்கில் லெசன் 2 சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2 பார்க்குறோம், தியரிட்டிக்கல், ஸ்பெஷல், ஸ்கில் செஷன். அதில் ஒன்று ப்ராடக்ட் நாலேஜ், லோனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது. 2வது ஃப்ளாட் கால்குலேஷன் என்ன, 3வது டிமினிஷிங் கால்குலேஷன் என்ன. டிமினிஷிங்கிறது பழைய வார்த்தை, இப்போ புதுசா ரிடியூஸ்டு பேலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்புறம் பிஹேவியர் ஆஃப் பேங்கிங் கோஆர்டினேட்டர், பிஹேவியர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், பிஹேவியர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ், எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க. அந்த பிஹேவியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா உங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியாது கரியர்ல. தென் ஃபினான்சியல் டேர்ம்ஸ் அல்லது ஃபினான்சியல் லாங்குவேஜ். தெரியாத வார்த்தைகள், பேங்க்ல பயன்படுத்தக்கூடிய தெரியாத வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியணும். அதை பத்தி பேசுறது தான் ஃபினான்சியல் டேர்ம்ஸ் ஆர் லாங்குவேஜ். ரொம்ப முக்கியம் 6வது பாயிண்ட், லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீங்க ஒர்க் பண்ணா ரிசல்ட் வந்துரும் நினைக்கிறீங்க, அது தப்பு. நீங்க ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டிங்கை உருவாக்கணும். ப்ராஸ்பெக்டிங்கை உருவானதுக்கு அப்புறம் அது கஸ்டமரா மாற்றணும். ஸோ ஒர்க் பண்றதுக்கு ஒரு திறமை தேவைப்படுது. அந்த ஒர்க் பண்ண பேஸில் இருந்து ப்ராஸ்பெக்டிங்கை கிரியேட் பண்றதுக்கு ஒரு திறமை தேவைப்படுது. அந்த ப்ராஸ்பெக்டிங் கஸ்டமர்ஸ் ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல இருந்து கஸ்டமரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு திறமை தேவைப்படுது. ஸோ என்ன செஞ்சா அது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதா லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் FAQ, frequently asked questions. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், கேள்வி தான் ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியணும், அவ்வளோதான், ஃபினிஷ்டு. வேலை என்ன வேலை? கஸ்டமர் நம்மளை பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது என்ன, இது என்ன.
அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்கிறீங்க, அவ்வளோதான், உங்கள் வேலை முடிஞ்சது, ஃபைன். நீங்கள் பேசும்போது நீங்கள் ஒரு திறமைசாலி அப்படின்னு கஸ்டமர் நினைக்கணும், ஒன்றும் தெரியாத ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதைய அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த FAQ. ஸோ அடுத்து நம்ம ஸ்பெஷல் ஸ்கில் செஷன் போகிறதுனால இந்த போர்டை அழிச்சிட்டு போகலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம தியரிட்டிக்கல் செஷனில் என்னென்ன வருதுன்னு எழுதுனேன், அது ஓரளவுக்கு சொன்னேன். இதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறோம் நம்ம. இப்போ அடுத்த செஷன் போகிறோம், ஸ்பெஷல் ஸ்கில் செஷன். ஸ்பெஷல் ஸ்கில் செஷன். இந்த ஸ்பெஷல் ஸ்கில் செஷனில் ஒன்று பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். பர்சனாலிட்டியை பொறுத்து தான் அவங்க லைஃப்பில் முன்னேறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு சில விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்குவாங்க, சிலர் ஒரு விஷயத்தை அதே விஷயத்தை கடுமையாக எடுத்துக்குவாங்க. வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் போது அதையே ஒரு பெரிய பாரமாக நினச்சி இனிமேல் தோல்வி தான் அப்படின்னு முடிவு பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலர் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையோட ஒரு படிக்கட்டு தான், தாண்டி தான் நம்ம போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. மொத்தம் ஒரு 10 படிக்கட்டு இருக்குது அப்படின்னா 9 படிக்கட்டு வரைக்கும் நீங்கள் ஏறுனா தான் அந்த 10வது படிக்கட்டு நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த 9 படிக்கட்டு ஏறுறக்குள்ளேயே நமக்கு நிறைய குழப்பம் வந்துடுது, இது தேருமா தேராதா, வருமா வராதான்னு. அதனால் லைஃப்பில் யாரையும் ஜெயிக்க முடியாது. ஓகே ஃபைன், கிளியர். சரி, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு உதாரணம். இப்போ ஒருத்தர் ஓடும்போது விழுந்துடுறார். உடனே அவர் என்ன செய்வார், ஒரு அசிங்கமாக நினைப்பார், அதில் நம்ம ஓடும்போது விழுந்துட்டோன்னு நினைப்பார், நம்ம உடம்புல வலு இல்லையோன்னு நினைப்போம். இந்த மாதிரி நினச்சி கொஞ்சம் கண்டிப்பாக வருத்தப்படுவார், அது உண்மை. ஆனால் இதே பாருங்கள், ஒரு குழந்தை ஓடி போய் விழுந்துச்சுன்னா யாரை பற்றி கவலைப்படாது, எந்திரிச்சு மறுபடியும் ஓடும். அப்போ அது அந்த குழந்தையோட மனநிலைமைக்கு அது ஈஸியாக இருக்குது, ஒரு பெரியவங்களோட மனநிலைக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ இதைத்தான் பர்சனாலிட்டின்னு சொல்கிறேன். உங்கள் பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும், இல்லைன்னா வராது. பாசிட்டிவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கணும். இதை பற்றி பேசுகிறதுக்கு பேர் தான் இதை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறோம், தமிழில் பேசுகிறோம், நிறைய மொழிகளில் பேசுகிறாங்க. தமிழில் பேசுகிறதே சில நேரத்தில் புரியாது, இங்கிலீஷில் பேசுகிறதும் சில நேரத்தில் புரியாது. ஆனால் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது அது இல்லை, அதை சொல்கிறதல்ல. லாங்குவேஜ் இஸ் நாட் எ நாலேஜ். லாங்குவேஜ் இஸ் நாட் எ நாலேஜ். இப்போ நிறைய பேர் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத கம்யூனிகேஷன் ஸ்கில். புரியுதுங்களா உங்களுக்கு? கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொழி எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம பேசுறது, நம்ம சொல்றது அடுத்தவங்களுக்கு புரியணும். நம்ம பேசுறது அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, புரியும்படி சொல்லணும். அதைத்தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியம், பிரசன்டேஷன், நெகோசியேஷன், க்ளோசிங். இது ரொம்ப முக்கியம். பிரசன்டேஷன், நெகோசியேஷன், க்ளோசிங் ஸ்கில். பிரசன்டேஷன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா அது அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கேட்பாங்க. பிடிக்கலனா என்ன சார் பண்றது, பிடிக்கிற மாதிரி சொல்றோம். பிரசன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லும் போது அவங்க பிடிச்சிருந்தா தான் கேட்பாங்க. பிடிக்கலனா என்ன பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும், பிடிச்ச மாதிரி சொல்லணும். இப்போ குழந்தை சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சதுன்னு வச்சுக்கங்களேன், அதை திரும்ப திரும்ப சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா சாப்பிடாது.
நீ வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் சாக்லேட் வாங்கி தர்றேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னால் சாப்பிடும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பிடிச்சா கேட்பாங்க, பிடிக்கலன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசும் பொழுது ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கூட பிடிக்கிற மாதிரி பேசணும். அதான் ப்ரெசன்டேஷன் ஸ்கில். இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அடுத்து நெகோசியேஷன். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க. எல்லா உறவுகளுக்குள்ளேயும் மறுப்பு இருக்குது. கணவன் மனைவி, அண்ணன் தங்கை, அம்மா அப்பா, நாம கஸ்டமர், யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட எடுத்துட்டு போய் பிரசன்டேஷன் பண்ணுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுப்பு தெரிவிப்பாங்க. இந்த நெகோசியேஷன் அப்படின்னா என்னன்னா, மறுப்புகளை கையாளும் திறன். அந்த மறுப்புக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் காரணமா அவர் அதை சரின்னு கேட்டுக்குவார். அதை அவர் சரின்னு கேட்டுக்குவார். இந்த ஸ்கில் வந்து இருக்கணும். அப்பதான் இந்த ஃபீல்டில் நம்மளால இருக்க முடியும். க்ளோசிங். இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்க, நெகோஷியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் க்ளோசிங் ஆகாது. சார் நான் சொல்லிட்டேன், அவரும் கேட்டுட்டார், நானும் திருப்தி, அவரும் திருப்தி, ஆனால் நடந்துச்ச விஷயம் நடக்கல, இழுத்துட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோம்னா, அவங்க முடிக்கக்கூடாது, நாம தான் முடிக்கணும். அவங்க முடிக்கக்கூடாது, நாம தான் முடிக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? க்ளோசிங் ஸ்கில். அதுக்கு பேர் தான் என்னது? க்ளோசிங் ஸ்கில். தென் அடுத்து ரொம்ப முக்கியம், லிசனிங் அண்ட் லியர்னிங். இதுவும் அப்படிதான். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மாதிரி தான் இதுவும். எல்லாத்துக்கும் என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க சொல்றத நம்ம கேட்கக்கூடாது, ஆனா நாம சொல்றத எல்லாத்தையும் அடுத்தவங்க கேட்டுக்கணும். இது ஒரு பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு, அது நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் கால்டு லிசனிங் அண்ட் லியர்னிங். அப்படின்னா முதல்ல அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசணும். அந்த மாதிரி ஸ்கில்லை பத்தி சொல்றதுக்கு பேர் தான் லிசனிங் அண்ட் லியர்னிங் ஸ்கில். புரிஞ்சுதுங்களா? இப்போ திருப்பி சொல்ற பாருங்க. ஸோ தியரிட்டிக்கல் செஷன் பார்த்துட்டோம். இப்போ ஸ்பெஷல் ஸ்கில் செஷன் நம்ம பார்க்கும்போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். உங்க பர்சனாலிட்டி என்னன்னு செக் பண்ணிக்கிங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், நீங்க சொல்றதெல்லாம் மற்றவங்களுக்கு கரெக்டா புரியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. பிரசன்டேஷன், ஒரு விஷயத்தை அழகா எவ்வளவு அழகா உங்களால செய்ய முடியும், சொல்ல முடியும். மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா அந்த மறுப்பை நீங்க எப்படி கையாளுறீங்க? விரக்தியா கையாளுறீங்களா, ஆளுமையா கையாளுறீங்களா? அவர் குழப்பத்தில் இருப்பார் க்ளோஸ் பண்றதுக்கு, முடிக்கிறதுக்கு. நீங்க எப்படி சொல்லி அதை க்ளோஸ் பண்ண போறீங்க? தென் அடுத்தவங்க சொல்றத நீங்க கேட்கறீங்களா, இல்ல நீங்க சொல்றத அடுத்தவங்க கேட்டுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. These are all called special skill session. ஸ்பெஷல் ஸ்கில் செஷன். ஸோ நம்ம வந்து இந்த பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பேசிக்ல லெசன் 2ல சிலபஸ் பத்தி பார்த்தோம். அதுல தியரிட்டிக்கல் செஷன், ஸ்பெஷல் ஸ்கில் செஷன் பத்தி பார்த்தோம். அதுல என்னென்ன வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ இதுல சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லெசன் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்? விளக்கமா விவரமா பார்க்க போறோம். ஓகே, ஃபைன், கிளியர், சரி. இப்போ இதோட இது முடியுது. இப்போ இதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, இனிமேல் பார்க்க போறவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம கிறிஸ்டெக் செமினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த வீடியோ வரும்போது உடனே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.